இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான 5 கப் அல்வா பார்க்க போறோம். 5 கப் தாங்க நமக்கு வேணும். 1 கப் கடலை மாவு, 1 கப் பால், 1 கப் நெய், 1 கப் சர்க்கரை, 1 கப் பாதாம் பொடி. அவ்வளவுதான் வேணும். சூப்பரா நிமிஷமா இந்த அல்வாவை கிளறி கொட்டிடலாம். சமையலே தெரியாத புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இதை செய்யலாம். இதில் பெரிய பதம் இதெல்லாம் எதுவும் பெரிய கவலையே கிடையாது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து இப்போ தான் உருக்கியிருக்கேன். இந்த புது வெண்ணெய் வந்து உருக்கினா நல்ல அந்த நெய் வாசனை வருங்கிறதுனால அதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கடலை மாவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா. இப்போது இந்த கடலை மாவு வந்து நல்ல வறுபட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நிறம் வந்து லேசாக மாறினது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இங்கே வந்து இந்த கடலை மாவு வறுபட்ட வாசனை வருது. இதோட நான் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விடும் இப்போ இந்த சர்க்கரை கரையிறப்ப. பாதாமை நல்லா ஊற வச்சு தோலை எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு துணியில் விரித்து காய போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். பாதாமும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போக நம்ம ஒரு தடவை வதக்கிட்டு இதில் அதே அரை கப்பில் நல்லா கொஞ்சம் திக்காக காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நல்லா திக்காக சுண்டை காய்ச்சி பால் ஆட் பண்ணுறேன். எடுத்து இதில் லேசாக நெய்யோ வெண்ணெயோ தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 நிமிஷம் ஆகுது. மெதுவாக நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நெய் அந்த ஓரத்துலலாம் வெளியில் வர கசிய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் ஆல்மோஸ்ட் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பதம். நிறுத்திடலாம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் கலந்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா இப்படி இதனால் சமப்படுத்துங்க. இப்போ நம்மளோட 5 கப் அல்வா ரெடி. துண்டுகள் போட்டோ இல்லை ஒரு கப்பில் வச்சோ பரிமாறலாம். விருந்தினர்கள் வந்துட்டாலோ இல்லை திடீர்னு குழந்தைங்க ஏதாவது வேணும்னு கேட்டாங்கனாலோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் இது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க.